யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கான தேர்வுகளோ சான்றிதழ் கேட்கிற நிகழ்வோ நடைபெறவில்லை. இவர் தலைவர், இவருக்கு தலைவருக்கான தகுதி இருக்கிறது, இவருக்கு தலைவருக்கான தகுதி இல்லை, இவர் இப்படியெல்லாம் தன்னை மாற்றிக்கொண்டால் தலைவராகலாம் என்கிற உங்களுடைய அறிவுரைகள் எதுவும் இன்றைக்கு பேசுபொருள் அல்ல. இங்கே விஜய் அவர்களுக்கோ அல்லது வேறு யாருக்கோ தலைமை பண்பை குறித்து பாடம் நடத்துகிறவர்கள் யாரை தலைவராக ஏற்றிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் விஜய் அளவுக்கான தகுதி கொண்டவர்கள் கூட அல்ல என்கிற கருத்து எங்களுக்கும் உண்டு. அதை பேசுகிற மேடை இது அல்ல. அது அவனவன் கருத்து. ஒருவருக்கு ஒரு தலைவனை பிடிக்கும், இன்னொருவருக்கு இன்னொரு தலைவரை பிடிக்காது. ஒருவருக்கு ஒரு ஆளுமை இருக்கும், அவர் கற்பார், கற்றுக்கொண்டு வருவார். அரசியல் கட்சியில வேலை செய்கிறவர்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் நாங்கள் கொண்டு போய் ஒரு அனுமதியை எழுதி கொடுக்கிற போது காவல் நிலையத்திலே எவ்வளவு பேர் வருவார்கள் என்பதை நாங்கள் சொன்ன பிறகு தனித்தனியாக ஒவ்வொரு நகர செயலாளரை, ஒவ்வொரு பகுதி செயலாளரை, ஒவ்வொரு கிளை செயலாளர் வரைக்கும் ஐஎஸ் தொடர்பு கொள்வார், உளவுத்துறை அதிகாரி தொடர்பு கொள்வார். சார் எத்தனை வண்டி வருது, சார் எத்தனை பேர் போறீங்க, நாங்க சொல்ற கணக்கை மட்டும் எடுத்துக்க மாட்டார். டோல்கேட்ல ஆள் நிற்கும் உளவுத்துறைக்கு, டோல்கேட்ல இந்த டோல்கேட்ல இத்தனை வண்டி கிராஸ் ஆயிருக்குது சார், சோ இவ்வளவு கூட்டம் வரப்போகிறது. இதை கொடுக்கிற வேலை தான் உளவுத்துறையின் வேலை. உளவுத்துறை இந்த ரிப்போர்ட் கொடுத்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனுமதியே கேட்கப்படுகிறது. அதுதான் பேசிக். விஜய் நேரம் கழிச்சு வந்தார். விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்ன சொல்லுங்க, அனுமதி நேரம் என்ன? 3 to 10. 3 to 10 அனுமதி நேரம் கொடுத்தது யார்? காவல்துறை. நீங்க ஏன் 12 மணிக்கு அறிவிச்சீங்கன்னு கேக்குறாங்க. நான் வர்றேன். 3லிருந்து 10 வரைக்கும் அனுமதி கொடுத்தாச்சா? இந்த அனுமதி கொடுத்த இந்த நேரத்திற்குள் விஜய் 2:59 வந்து கலவரம் செய்திருந்தால் விஜய் குற்றவாளி. 10:01 வந்து கலவரம் செய்திருந்தால் குற்றவாளி. 3லிருந்து 10 வரைக்கும் முழுமையான நேரமும் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று காவல்துறை உத்தரவு கொடுத்திருக்கிறது. அப்புறம் தாமதமாக வந்தார்னா அப்ப முதல் நாளே என்ன நரேட்டிவ் செட் பண்றீங்க? அவர் லேட்டா வந்தார். அவர் லேட்டா வந்திருந்தாலும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் சேர்த்தேன்.